தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியா நம்ம கூப்பிட போற நபர் வந்து எல்லார்னாலயும் சினிமா என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி செல்லமா அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர். அண்ட் மூவி ப்ரொடியூசர், 2 டைம் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆத்தர். இதெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான சினிமா காதலர்னு கூட சொல்லலாம். சார் இன்டர்வியூ கொடுக்கணும். எஸ், எந்த ஒரு அப்டேட்னாலுமே நம்ம சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நோக்கி போவோம். ஏன்னா எல்லாமே சார் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வைப் தான் குடுப்பாரு. எல்லா மூவி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த சினிமா ஒரு ரசிகரா அடிக்கடி காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தனஜெயன் சார். நீங்க வந்து பேசலாம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அப்பப்போ இல்லைம்மா, எவ்ரி சுவாசமே சினிமா தான். சினிமாவே சுவாசிச்சுட்டு இருக்கிற இங்கே இருக்கிற எல்லார் மாதிரியும் நானும் உங்களோட சேர்ந்து சினிமாவை சுவாசிச்சுட்டு இருக்கேன் எவ்ரி மினிட். முதல்ல இந்த சினிமாவை சுவாசித்து இன்னைக்கு ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்கிற புகழ் அண்ட் ஈடனுக்கு எல்லார் சார்பிலையும் ஒரு நம்ம வாழ்த்து சொல்லணும். முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் நான் வந்து அவரோட 1.5 years நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ப மாட்டீங்க, தருணம் அப்படின்ற ஒரு படத்தை, நல்ல குவாலிட்டியான படம், கடந்த வருஷம் வந்து ரிலீஸில் கொண்டு போயிட்டு நான் அப்போ சொன்னேன், சார் இந்த பொங்கல் டைமில் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்பிக்கையோடு அவர் ரிலீஸ் பண்ணி கடைசியில் ரொம்ப பெருசாக மாட்டினார். அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, ஒரு குவாலிட்டியான படத்தை எடுத்தும் அவருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான வெற்றி கிடைக்கல. ஆனால் புகழ் அண்ட் ஈடன் அதில் சோர்ந்தே போகல. இத்தனைக்கும் வந்து 30 ஸ்க்ரீன் தான் கிடச்சி திருப்பி ரீரிலீஸ்ன்னு அவங்க ட்ரை பண்ணி அதுலேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம, அதனால் பல பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் சிக்கல் வந்த போதும் மனசு தளராமல் இன்றைக்கி நீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு படத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா சினிமா மீது இருக்கிற மிகப்பெரிய காதல் தான் அதுக்கு காரணம். அதுக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய நான் எதிர்பார்க்குறேன். புகழ் அண்ட் ஈடன், உங்களுடைய அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த பேஷன், அதுக்காகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பக்காவாக இந்த படத்தை வந்து லாஸ்ட் 6 months எனக்கு இந்த படத்தை பற்றி நான் கேட்டே இருக்கேன், சார் எப்போ சார் காமிக்க போகிறீங்கன்னு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் காதில் தகவல் வந்துகிட்டே இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது, அவர் ஃபாரின்லேயே இருப்பார், நான் வந்து எப்படியாவது இமெயில் தான் அனுப்பணும். இமெயில், வாட்ஸ்அப்பெல்லாம் பார்க்க மாட்டார் அவர், ஏன்னா ஃபாரினில் இன்னும் அரேபியன் கண்ட்ரியில் இருக்கார். மெயில் அனுப்பிச்சா பதில் வரும். அப்போ சொன்னார், நான் படம் ரெடியானோடனே காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி இந்த படத்தை அவர் வந்து ஒரு 3 months முன்னாடி உருவாக்கி படத்தை காமிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவங்க வாங்கியிருக்காங்கன்னா, அப்போது நல்ல தரமான கண்டென்ட் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வாங்குறாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இதுக்கு கான்டாக்டோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே காரணம் இல்லை. உண்மையான உழைப்பு இந்த டீம் கொடுத்த உண்மையான உழைப்பு, சிறப்பான ஒரு படைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அந்த வெற்றி இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனம் உடனே வந்து நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ரிலீஸ் 27 வந்துருங்க, அதாவது ஒரு வாரம் முன்னாடி வந்து திடீர்னு டிசைட் பண்ணி படன்னு ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் நேற்று சொன்னேன் இது இப்போ உடனே ரிலீஸ் என்னங்க இது ஈவெண்ட் கூட எதுவும் பண்ணல அப்படின்னு. இல்லை சார், நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷனும் செட் ஆகிடுச்சு, உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எனக்கு என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய படம் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது அடுத்து ஒரு படம் நிம்மதி கொடுக்குற மாதிரி வெற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த தயாரிப்பாளர் அடுத்த கட்டம் ஜெயிச்சிருவாருன்னு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இயக்குனர் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக அசோக், வாழ்த்துக்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எடுத்த உடனே இத்தனை பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கு. அண்ட் எனக்கு சுதர்ஷனை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமா கிடைச்சிக்கா நம்புகிறேன். சுதர்ஷன், கண்டிப்பாக உங்களுடைய வருகை ஒரு பெரிய சக்ஸஸ் அமையும், உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வரணும் கண்டிப்பாக. அர்ச்சனாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்ல பேராக இந்த படத்தில் ரொம்ப அழகாக 2 பேர் நடிச்சிருக்கீங்கம்மா. அண்ட் சூப்பராக இவங்க 2 பேர் பெயர். அண்ட் அதை விட எல்லாரோடையும் இளமையாக இருக்கிற நம்முடைய வைஜி மகேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா படங்களையும் அவர் தான் இளமை. பார்க்கும்போதே நான் நினைப்பேன், இந்த அளவு இளமை நம்ம இத்தனை வயசில் அவர் வயசில் இருக்க முடியுமா, நம்ம எவ்வளோ முடியெல்லாம் போய் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ இளமையாக யூத்ஃபுல்லாக வைஜி மகேந்திரன் சார் அவருடைய கான்ட்ரிபியூஷனை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது டீம் கம்ப்ளீட்டாக, இந்த புது டீமில் அஸ்வத் பிரமாதம், செம மியூசிக், நல்ல, அதாவது ஒரு ஜோரான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. படத்தை ஃபுல்லாக எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அஸ்வத். கண்டிப்பாக நீங்கள் பெருசாக ஜெயிச்சிருவீங்க. என்னுடைய ஆஸ்தானம் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் மேடம் விஜி இருக்காங்க. விஜி என் படத்தில் எப்படியாவது நான் உடனே வாங்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ப மாட்டீங்க. சினிமா எப்படி இயங்கும்னா நட்புக்காகவும் அன்புக்காகவும் இயங்குகிற ஒரு துறை தான் சினிமா. நான் திடீர்னு அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நாளைக்கு சாங் எடுத்தே ஆகணும், திடீர்னு கொரியோகிராஃபர் வந்து உடம்பு சரியில்லைன்றாங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னு சொன்னோடனே உடனே ஓடி வந்து அன்றைக்கே உட்காந்து ரிஹர்சல் பண்ணி டீமை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி மறுநாள் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் தான் விஜய் மேடம்.
அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாங்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய ஆஸ்தான கொரியோகிராஃபராக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்னு. இந்த படத்தில் அவங்களுடைய கொரியோகிராஃபி கண்டிப்பாக பேசப்படும்னு எதிர்பார்க்குறேன் விஜய். சூப்பர், கலக்குங்க, இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. அண்ட் தமிழ் சினிமா இப்போ வந்து பல சிக்கல்கள் இருக்குது நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நல்ல விஷயங்களும் பேசணும். சிக்கல்கள் நிறைய இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து அரசியலில் இப்போ எலெக்ஷன் ஏப்ரல் 23 வர தொட்டு நிறைய பேர் ஆடியன்ஸை திரையரங்கு கொண்டு வரதே பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இந்த நேரத்தில் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணி அவங்க வாங்குறாங்க. அட் த சேம் டைம் நம்ம வந்து எல்லோருமே படத்துக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு எல்லாமே ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடில் வந்து ப்ரீ ரிலீஸில் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ஓடிடி சேட்டலைட்லாம், அடுத்த சைடில் மிக முக்கியமாக பெரிய லெவலில் நம்மளுக்கு சேலஞ்ச் வந்து ஆடியன்ஸ் ஏறிட்டு வரது தான். ஆடியன்ஸ் இன்னைக்கு செலக்டிவாக சில படங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுற படத்துக்கு உள்ளே வராங்களே தவிர சின்ன படமாக வரும்போது படத்தை கண்டுக்கூட மாட்டேன்றாங்க. கடந்த 2 வாரமாக நான் சொல்கிறேன், நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த வாரம் 9 திரைப்படங்கள் வெளிவந்து ஒரு திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் வரல. அதுக்கு முந்தின வாரம் 7 திரைப்படங்கள் வெளியாகி ஒரு படத்துக்கும் ஆடியன்ஸ் உள்ளே வரல. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. 9 படம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதோடைய டோட்டல் பட்ஜெட் நான் எடுத்து பார்த்தேன். கடந்த வாரம் வந்த 9 படங்களோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 35-40 கோடி. அந்த 40 கோடியை அந்த தயாரிப்பாளர்கள் எப்படி திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை தோத்துட்டோம்னா அது பிறகு வந்து யாருமே வாங்குறதுக்கு இல்லை, சேட்டலைட்டோ டிஜிட்டலோ இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சிறப்பான ஒரு படமாக கொடுத்து அந்த படத்தை எப்படியாவது ப்ரீ ரிலீஸில் இப்படி எப்படி புகழ் இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை காமிச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி இந்த வியாபாரம் பண்ணாரோ அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அதுக்கான ஒரு மெனக்கெடல் பண்ணணும். ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வரணும். அந்த படைப்பை எப்படியாவது நம்ம வந்து ப்ரீ ரிலீஸில் வாங்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு திரையரங்கு கொண்டு வரணும். திரையரங்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் இந்த திரையரங்கு, இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில் நம்ம வெற்றி அடைய முடியும். ராஜா சொன்னார் 22 நாள்லேயே எனக்கு நோட்டீஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஈசி மெம்பராக செலக்ட் ஆன பிறகு நோட்டீஸ் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து பிரச்சனைகளை மட்டும் சொல்லக்கூடாது, சங்கங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சங்கங்கள் மாற்றத்துக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க முடியும். மாற்றம் எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் மாற்றம் பண்ண முடியும். எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைனும், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் ராஜா. நம்ம மட்டுமே சங்கம் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதனால் சங்கத்தை குறை சொல்லாமல் சங்கத்து மூலமாக நம்ம என்ன மாற்றங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக சங்கம் நம்முடைய கருத்துக்களும் ஏற்றுக்கும். நம்மளுக்கெல்லாம் சங்கம் தான் முக்கியம். நம்ம சங்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டம் வந்து பயணிக்கும் போது சங்கம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது சங்கம் நம்மளை காப்பாற்றும். அதனால் சங்கத்துக்கு நம்ம எப்போவுமே கூட இருந்து சங்கத்தை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு உழைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நாங்களும் வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோட தான் பயணிச்சுட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா எங்களை பொறுத்தவரையும் அது தாய் சங்கம்னா அது வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் தான். அவங்க சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக கேட்டுப்போம். அப்படிப்பட்ட ஒரு அதாவது இணக்கமாக நடந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னா, இது மாதிரி ஒரு சிறிய பட்ஜெட்டில் புதுமுகங்கள் அறிமுகமாகிற ஒரு படம் வரும்போது இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் தூக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டோ இல்லை பெரிய பெரிய டெக்னீஷியனோ இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்து இந்த படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா படத்துக்குமே ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்காது. பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய டைரக்டர்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சில படங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வந்து எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை நடிகலாக இருக்கலாம். ஆனால் எல்லா படத்துக்கும் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.